இந்தியன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை கெயின் பண்றதுக்காக தான் அம்பானில இருந்து அமெரிக்கன் கம்பெனிஸ் வர மூச்சை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம வாங்குற பைக்லயும் சரி, நம்ம சாப்பிட்ற ஃபுட்லயும் சரி, நம்ம யூஸ் பண்ற அந்த ஒரே ஒரு ஃபேக்டருக்காக தான் நிறைய பிராண்ட்ஸ் அண்ட் கம்பெனிஸ் பல லட்சம் கோடியை டெய்லி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹே, திஸ் இஸ் முனி சிஆர் அண்ட் வெல்கம் டு பில்டிங் ஒன் சிஆர் எபிசோட் 27, த கன்சியூமர்ஸ் வால். இன் இந்தியா பீப்புள்ஸ் ஜென்ரலாகவே நியூ பிராண்ட்ஸோட ப்ராடக்ட்டை அவ்வளோ ஈஸியாலாம் வாங்குறது இல்லை. நாட் பிகாஸ் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்கலன்னு இல்லை, அவங்க அதை நம்பலன்னு. பிகாஸ் நம்மளோட பையிங் பேட்டர்ன்ஸே நம்ம எந்த பிராண்டை ரொம்ப வருஷம் பார்த்துருக்கோமோ, நம்ம நெய்பர்ஸ் எதை யூஸ் பண்ணுறாங்களோ அண்ட் நம்ம கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எதை ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணப்படுது. ஸோ வென் இட் கம்ஸ் டு நியூ பிராண்ட், நியூ ஐடியா, நியூ ப்ரைஸ், ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பெரிய வால் நமக்கும் அந்த பிராண்டுக்கும் நடுவில் அப்பியர் ஆகிடும். ஈவன் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை விட பெட்டர் குவாலிட்டியில் ஒரு ப்ராடக்ட் வந்தாலுமே இந்தியன்ஸ் அவ்வளோ ஈஸியாலாம் அதை நம்புறது கிடையாது இனிஷியல் டைம்ல. பிகாஸ் இந்தியன்ஸ் when it comes to buying something, அவங்க வேல்யூ சீக்கர்ஸாவும் இருக்காங்க, சேம் டைம்ஸ் அவங்க பிரைஸ் சென்சிட்டிவ் பையர்ஸாவும் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ற ஒரு ரூபீஸ்க்கும் பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி கண்டிப்பா இருக்கும். ஃப்ரம் வெஜிடபிள் டு வெஹிக்கல் வி நெகோஷியேட். எக்ஸாக்ட்லி என்னோட கேஸ்ல அதுதான் நடந்தது. என்னோட ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண அப்புறம் நிறைய பேர் என்கொயரி பண்ணாங்க. பட் ஒரு சாக்ஸ் 350 rupees பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸும் சேர்த்து இவ்வளவு வருதா அப்படின்னு சொல்லிட்டு சதறிட்டாங்க. நோ ஆர்டர்ஸ், நோ மூவ்மெண்ட்ஸ். பிக் பிராண்ட்ஸ்லாம் இந்த வாலை பிரேக் பண்ணி கன்சியூமர்ஸோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்றதுக்காக தான் ஃபிளாஷ் கலர்ஸ், பல பலக்கிற ஆக்டர்ஸ், ட்ரஸ்டட் பிளேயர்ஸை வச்சு பல கோடிக்கு மார்க்கெட்டிங் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் தே கெயின் யுவர் ட்ரஸ்ட், தென் they sell. ஸோ என்னோட ப்ராடக்ட்டை என் டார்கெட்டட் கஸ்டமர் கிட்ட நான் செல் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்றதுக்கு நான் ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். பிகாஸ் அந்த ட்ரஸ்ட் வந்தாதான் எனக்கும் என் கஸ்டமருக்கும் நடுவில் இருக்கிற அந்த வாலை என்னால் பிரேக் பண்ண முடியும். தட்ஸ் இட். ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ்.